ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டுடே. டீ கடைகளில் செய்யக்கூடிய சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதே சுவையில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா கை பொறுக்கிற சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துறதுனால சமோசா நல்லா மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மாவு நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சமோசா செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதாங்க. நம்ம மாவை எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சமோசா சீட் ரொம்பவும் சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ இது கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துல. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, அதனால பச்சை மிளகாய் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி உருட்டோம் இல்லையா, அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 7 உருண்டைகள் வந்திருக்கு 2 கப் மாவுக்கு. இப்போ இதை நம்ம பூரிக்கட்டையில் நம்ம எப்பவும் போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம மைதா மாவில் அந்த உருண்டைகளை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பூரிக்கட்டையை வச்சு நல்லா ரொம்பவுமே தின்னாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒல்லியாக நீங்கள் உருட்டினீங்கன்னா தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு மாவை இந்த மாதிரி லேஷாக தேய்ச்சி எடுக்கிறீங்களோ ஷீட் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாதிரி சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், சமோசா சூப்பராக வரும். பாருங்கள், என் கை தெரிகிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மெல்லிஸாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 30 செகண்ட் நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா மிதமான சூட்டில் இருக்குது. ஒரு 30 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் மட்டும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு இருந்துச்சுனாவே போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனோட கார்னரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது 4 சைடும் நான் கார்னரில் மீதம் இருக்கிறத நான் கட் பண்ணி ஒரு சதுரமான ஷீட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். 4 பக்கமும் எடுத்துக்கோங்க. மீதமான மாவை நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஷீட் நல்லா சதுரமாக வந்துடும். இப்போது மீதம் இருக்கிற மாவை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சமமாக இருக்குது. இப்போ இதை 2 சைடும் ஈக்குவலாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் மொத்தம் 7 உருண்டைகள் எடுத்தோம். அதில் மொத்தம் நமக்கு இப்போது 14 சமோசா சீட் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஷீட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதனால் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டும். அதனால் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இது ஷீட் ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி போல் வேண்டாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங்கில் நம்ம மீதமான மாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் சமோசா வந்து மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதனோட கார்னரை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போது அதே கார்னர் எடுத்து இந்த சைடு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு பேக்கெட் சைஸ் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ அந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்து ரொம்பவும் அதிகமாக சேர்த்திடாதீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு இதனோட 2 கார்னர் பக்கத்துலேயும் நம்ம மைதா பேஸ்ட்டை வந்து தேய்ச்சி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சமோசா மடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த சிம்பிள் மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த ஓரங்களில் நம்ம மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சமோசா ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லா கார்னர்லேயும் வந்து ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சமோசா ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து வெளியே வரவே வராது. நல்லா எல்லா பக்கமும் வந்து நீங்கள் ஷீல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப அதிக சூட்டில் வந்து நீங்கள் சமோசா போட்டிங்கன்னா சமோசா வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெந்து வராது. நீங்கள் மிதமான சூட்டில் போடும்போது தான் வெளியே இருக்கிறதும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சமோசாவாக போட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு 2 பக்கமும் வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நல்லா வெந்து வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம 2 சைடும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா வேகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்காட்டும் நல்லா திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நாம் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான டேஸ்டியான சமோசா வந்து டீ கடையில் செய்யக்கூடிய சமோசா வந்து வீட்லேயே நாம்ளும் ஈஸியாக செய்யலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சமையல் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.